Praise the Lord. Justina Anthony. Praise the Lord, sister. Praise the Lord, sister. பிரதர், இன்னைக்கு வந்து ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு அற்புதத்தை செஞ்சாருங்க பிரதர். என்னுடைய சிஸ்டர் இல்லா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயசு வந்து ஒரு 65க்கு மேலே ஆகுது. அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு உள்ளேயே மெஷின் மாட்டி அதில் டெய்லி அவங்களே வீட்டில் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது அந்த டியூப் மடங்கிக்கிச்சு. அதனால ஹாஸ்பிட்டலில் 2 நாள் அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க பிரதர். ஆனால் அவங்களுக்கு அது சரியாகல. அதனால இன்னைக்கு காலையில தான் எனக்கு தெரிய வந்தது. அதனால எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் ஜெபிச்சோம் பிரதர். ஜெபிச்சுட்டு நான் பிரதர்ட்டையும் சொல்லியிருந்தேன், கில்பர்ட் பிரதர்ட்டையும் சொன்னேன், அவர்கிட்டையும். ஆண்டவர் அற்புதமா கொஞ்ச நேரத்திலே நம்மளுடைய ஆண்டவர் அந்த ஜெபங்களை கேட்டு அவருடைய அருளால அவங்களுக்கு நல்ல சுகம் கொடுத்துட்டாங்க பிரதர். அவங்களுக்கு சரியாயிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் அவங்க ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க பிரதர். நல்லபடியா. ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. அந்த இறை வார்த்தையை நான் சொல்லி வேண்டினேன். அவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவங்க சொல்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க பிரதர். ஆனா நான் அவங்க சார்பா நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் பிரதர். ஆண்டவருக்கு நான் கோடான கொடி நன்றி பிரதர். இந்த மேன்மையான அருள் அவரால் மட்டும்தான் அந்த நலமும் சுகமும். Praise the Lord. Praise the Lord, sister. Glory to Jesus. ஆண்டவருடைய மகிமை விளங்க உங்களுடைய பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Praise the Lord, sister. Thank you brother. Praise the Lord. Praise the Lord, brother. Ramkumar brother. Praise the Lord, brother. பிரதர், இன்னைக்கு பிரதர் சொன்ன மெசேஜுக்கு வந்து ஒரு பழைய சாட்சி ஞாபகம் வந்துச்சு. சின்ன பெரிய பொண்ணு எனக்கு பிறந்து நைட்டு தூங்கும் போது எழுந்துக்கிட்டான்னா தோல்ல போட்டு அவ தூங்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1 hour வாக் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து முதல்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறமா வந்து அந்த நேரத்துல நம்ம ப்ரேயர் பண்ணலாமே அப்படின்ட்டு நான் அந்த தோல்ல போட்டு ப்ரேயர் பண்ணுவேன். அப்புறம் வந்து அவ தூங்கி நல்ல எழுந்தானா நான் அதுக்கு நன்றி சொல்லுவேன். அதுக்கப்புறமா அவ வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சா. அது வந்து ஒரு பழைய சாட்சி. அது பிரதர் சொல்லும்போது ஞாபகம். கடவுளுடைய மகிமை விளங்க நாமும் மகிமைப்பட இதோ இந்த சாட்சியை இன்றைய இறை வார்த்தையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நன்றி பலிங்கிற அந்த உள் உணர்வோடு வரக்கூடிய அந்த சாட்சியம். அதுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். ஜோசப் பிரதர் சொல்லுங்க பிரதர். பிரதர், நான் வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா நான் எங்க அம்மா கிட்ட எப்பவுமே வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பேன். நான் உழைச்சு கொடுத்தேன், வேலை செஞ்சு கொடுத்தேன், ஆனா எனக்கு வந்து நீங்க எதுவும் செய்யல, எனக்கு எதுவும் தரல, நான் வேலை செஞ்ச காசெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி கால் பண்ணி எங்க அம்மா கிட்ட இதே தான் நான் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா நான் இங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன். அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் லாஸ் ஆன உடனே எனக்கு வந்து அதை சமாளிக்க முடியல. நான் எப்பவும் எங்க அம்மா கிட்ட கால் பண்ணி நான் இங்க கஷ்டப்படுறேன், அப்ப நான் வேலை செஞ்ச காசு எங்க, எனக்கு நீங்க தராம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா கிட்ட வந்து எப்பவுமே ஆர்கியூமெண்ட். நான் ஊருக்கு போனாலும் அப்படிதான், போன்ல பேசினாலும் அப்படிதான், இந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு வாட்டி வந்து நான் கவிதா சிஸ்டர் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க, வாங்க நம்ம ஜெபிக்கலாம். நான் இதை சொன்னேன் நான் பிரதர் கிட்ட, இப்படி இருக்கு பிரதர், எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு. இப்போ சிஸ்டரும் பிரதரும் சேர்ந்து ஒரு வாட்டி எனக்கு ப்ரேயர் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அப்படின்னா அம்மா கிட்ட வந்து நம்ம வேலை செஞ்சு கொடுத்துட்டோம், ஓகே, அது பிறகு வந்து அதை பத்தி கேட்கக்கூடாது. அதையே நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க அம்மாவுக்கு தானே கொடுத்தீங்க, அப்ப அதை விட்டுருங்க இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4-5 வருஷம் ஆகுது. அதுல இருந்து நான் அம்மா கிட்ட எதுவும் நான் அப்படி கேட்கறது இல்லை. ஆனா இப்போ வந்து எனக்கு என்ன தேவையா இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட கேட்கும்போது ஜெபிக்கும் போது என்னாச்சுன்னா கடவுள் அந்த தேவையை உடனுடன் எனக்கு சந்திக்கிறார். ஏன்னா எப்ப நான் அம்மாட்ட வந்து அந்த கேள்வி கேட்கறத ஸ்டாப் பண்ணேனோ அப்பவே கடவுள் என்னுடைய தேவைகள் எல்லாம் உடனே எனக்கு நிறைவேற்றி தராரு. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். பிரதர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த விஷயங்கள் சொல்லி கொடுத்தது இன்னைக்கும் அது மனசுல. இன்னைக்கு பிரதர் சொல்லும் போது கடவுள் எனக்கு அதை நினைவுபடுத்தினார். ஏன்னா அன்னையில இருந்து நான் இப்போ அதை நான் சொல்றது இல்லை. நான் உழைச்சு கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் கேட்கறதும் இல்லை, நான் சொல்றது இல்லை. அதனால கடவுளுக்கு நன்றி. கடவுள் என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்து தந்தது கடவுள் கூடான.
பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட் பிரதர். கடவுளுடைய வார்த்தைகளை நம்பி நம்ம கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்மளுடைய தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுதும் ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க, அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அலாட், க்ளோரி டு ஜீசஸ். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். வியாபலம் பிரதர். பிரதர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் இன்னைக்கு மெசேஜ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பிரதர். அதில் ஃபர்ஸ்ட் நன்றி ஏன் பலின்னு சொல்றோம். அதாவது பலின்னா என்னன்னு நான் சாதாரண எரிபலி அதிலே தான் மீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சுய மறித்தல்ங்கிற அந்த விஸ்டத்தை இன்னைக்கு சகோதரர் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதற்கு முதலில் நன்றி. அடுத்து திருப்பாடல் 50:15 துன்ப வேலை என்னை கூப்பிடுங்கள் நான் காத்திடுவேன். நம்ம அடிக்கடி மெடிடேட் பண்ணுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள 14 இந்த திருப்பாடல் 50:14 லிங்க் தான் அப்படிங்கிறத அந்த நாலேஜ் இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. நன்றி பலி, கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதற்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள், அப்பதான் துன்ப வேலையை கூப்பிடுங்கள் நான் காத்திடுவேங்கிற பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நாலேஜ் இன்னைக்கு மெசேஜ் மூலமா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஆண்டவர் உங்களுடைய இன்றைய அந்த செய்தியினால நம்மளுடைய உள்ளங்களை திறந்திருக்கிறார். நன்றி பலினா என்னன்னு திறந்திருக்கிறார், அதை நம்ம உணர வச்சிருக்கிறார். அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you Jesus. Praise Lord. Praise Lord. Praise the Lord brother. Praise Lord sister. சொல்லுங்க. மேரி அபிஷா. பிரதர் போன வாரம் துதி ஆராதனை அந்த பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லும்போது நான் கைதூக்கி பிரேயர் பண்ணேன். அப்ப என் பிள்ளை அதை பார்த்துட்டு இருந்து இன்னைக்கு அதுக்கப்புறமே நான் பிரைஸ் தி லார்ட் அப்படி சொன்னதுமே அவ கை தூக்குவா. பிரைஸ் தி லார்ட் சொல்லு, பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம ப்ரேயர் பண்றதை பார்த்து நம்ம பிள்ளையும் அதை கத்துக்கொள்ளுது. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம மொபைல் பார்த்தா பிள்ளையும் மொபைல் பார்க்கும், நம்ம ப்ரேயர் பண்ணா பிள்ளைங்களும் ப்ரேயர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்து. கடவுளுக்கு நன்றி. அதாவது சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அதை ஈஸியா அப்சர்வ் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுடைய குழந்தையை அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. Praise the Lord sister. Praise the Lord. Okay. ராம்குமார் பிரதர் கையை தூக்கிருக்கீங்க திருப்பி. நான் ஒரு வைஃப் தான் பிரதர், என் பேர் அர்ச்சனா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை நேத்தி ரீடிங் இருந்தது. அப்போ எனக்கு அப்பதான் அதுக்கு தேர்ஸ்டே தான் நான் டாக்டர் கிட்ட போயிருந்தேன். அந்த மாதிரி பல்லு கொஞ்சம் பெயினா இருந்தது. அவங்க சொன்னாங்க ரொம்ப மேஜர் கிடையாது, ஆனா மெடிசன் அவங்க கொடுக்கவே இல்லை, ஆனா ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு, ஆனா எனக்கு மார்னிங்கே நான் எப்படி சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு, நான் மெடிசன் வேணும், இல்லைன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன்லாம் தலையில இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் மெடிசன் போட்டேன். அப்புறமா நான் ரீடிங்கும் காட்ஸ் பிளேஸ் ப்ரேயர் பண்ணிட்டு போனா ரீடிங் நான் நல்லா படிச்சேன். எப்பவுமே நான் இதை கேன்சல் பண்ணாம என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ப்ரேயர் பண்ணிட்டு நான் அது பண்ணும்போது என்னால ஸ்டேஜ் ஏறி படிக்க முடிஞ்சது. அதுக்கு கடவுளுக்கு கொடி நன்றி. அதுக்கப்புறம் இன்னொரு சாட்சி பிரதர், பாத்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு 1 வீக் தான் ஸ்கூல் இருக்கு. அப்ப எல்லாருக்குமே, நான் டீச்சரா இருக்கிறதுனால பசங்களுக்கு எல்லாருக்குமே 1 வீக் தான் இருக்கு. ஸோ சடனா பாத்தீங்கன்னா எங்களோட மெய்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ஆனா நான் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. அவங்களுக்கு நாங்க டிக்கெட் போட்டு நாங்க அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒர்க் பண்றதுனால பேபி 1.5 years பேபி பாத்துக்க முடியல. அப்போ டே கேர் இங்க பக்கத்துலயே நியர்பையே இருந்தது. காலேஜ் அவங்க காலையிலே கூட்டிட்டு போனோம், அவங்க பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஓகே, அவளும் அழவே இல்லை, ரொம்ப நல்லா ரொம்ப 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 நல்லா சாப்பிட்டு நல்லா கரெக்டா தான் இருக்கா, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது, கொஞ்சம் தெம்பா வந்தது. கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ நல்லபடியா போயிட்டு இருக்கு. எந்த ஒரு இது இல்லாம, தடங்கள் இல்லாம கடவுள் நல்லபடியா எங்களை ஃபேமிலி ரன் பண்ணிருக்கா. ரொம்ப நன்றி. சிஸ்டர், நீங்க கடவுளை போற்றும் பொழுது, நன்றி பலி செலுத்தும் பொழுது, நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். உங்களுடைய குழந்தையை பார்த்துக் கொள்கிறார், உங்களுடைய
நோய்களை பார்த்துக் கொள்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. அந்த இறை வார்த்தையை நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கு எல்லா வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் தருகின்றான்னு சொல்றாங்க இல்லையா, இறை வார்த்தை சொல்றது இல்லையா. அந்த இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்கான நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? மதலேன் மேரி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க, அன்மியூட் பண்ணுங்க. நன்றி, மரியே வாழ்க. எனக்கு வந்து பிரதர் சொல்லும் போது எங்க அம்மாவுக்கு நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன், எனக்கு 75 கல்யாணம் ஆனதப்ப ஏன் என்ன பெத்தேன்னு சொல்லி நான் எங்க அம்மா நான் கேட்டேன். ஆனா இப்ப பிரதர் சொன்னபாடு எங்க அம்மா செத்து ஆயிடுச்சு, 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு சொன்னாரு, நீங்க செத்து இருந்தா கூட நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாரு. நான் அப்பவே நான் மன்னிப்பு எங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் அந்த வார்த்தை சொன்னது தப்புமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அதுக்காக நான் அவன் பிரதர் மூலியமா ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். அப்புறம் 2வது வந்து எனக்கு கால் வலிக்காக நான் முட்டி வலிக்கு போன வாரம் நான் ஜெபம் பண்ணி சொல்ல எனக்கு சுப்பூர்ண சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி சொல்றேன் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது அப்படின்னு சொல்லி இன்றைய அந்த மெசேஜ் வழியாக 15 ஆண்டுகள் ஆனாலும் அதை முற்றிலுமாக உங்களுடைய மனசிலிருந்து எடுத்து மன்னிப்பு கேட்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Glory to Jesus. வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? வேற யாரும் சாட்சி சொல்றது இல்லைன்னா நம்ம பிரேயர் ரிக்வெஸ்டுக்கு கடந்து செல்லலாமே இப்பொழுது. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.